எனது தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறைவாக பேசாதீர்கள் என்பது கண்மணி நாயகத்தினுடைய அருள்வாக்கு. அந்த அருள்வாக்குக்கு மாற்றமாக யாரும் செய்ய துணியக்கூடாது. அப்படி செய்ய துணிந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சன்னிதானத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையான பெருமக்களே, சொல்லுவார்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி. இந்த செய்தியும் புகாரியிலே இருக்கிறது. இந்த ஹதீஸும் புகாரில இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறது தான் என் குடும்பத்தை சேர்ந்து நடப்பதை விட எனக்கு பிரியமானது என்கிறார்கள். ஹைருக்கும் லிஅஹ்லி மின் பஅதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் லிஅஹ்லி மின் பஅதி. எனக்கு பிறகு உங்களிலே நல்லவர்கள் யார் தெரியுமா? உங்களில் நல்லவர் யாரு? உங்களில் நல்லவர்கள் யார்? எனது குடும்பத்திற்கு யார் நல்லவரோ அவர்தான் உங்களில் நல்லவர். அஹ்லு பைத்துக்கு யார் நல்லவர்களோ அவர்கள் தான் நல்லவர். ஆக அஹ்லு பைத்துங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப எச்சரிக்கையோடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் நாங்கள் இருக்க வேண்டும். ஹைருக்கும் லிஅஹ்லி, என்னுடைய குடும்பத்திற்கு யார் உங்களிலே நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையிலே நல்லவர்கள் மின் பஅதி, எனக்கு பிறகு. மஜ்மஉ ஸவாயித் இந்த செய்தியை சொல்லும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன மிஸ்ல அஹ்லி பைத்தி ஃபீக்கும் மிஸ்ல ஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மின் கௌமி. அஹ்ல் பைத் எதை போல தெரியுமா? அஹ்ல் பைத்துகள் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றது. மன் ரக்கிபஹா, யார் அந்த கப்பலிலே ஏறினார்களோ நஜா, அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றனர். யார் கப்பலிலே ஏறினார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றனர். ஒமன் தகல்லஃப, யார் பின்தங்கினார்களோ, பின்தங்கல லேட் ஆயிட்டாங்க அர்த்தம் இல்ல, ஏறவே இல்லைன்னு அர்த்தம். ஒமன் தகல்லஃப, யார் பின்தங்கினார்களோ ஏறவில்லையோ, கரிக்க, அவர் மூழ்கி விடுவார். இன்னொரு ரிவாயத்தில் ஹலக்க, அவர் அழைந்து போவார். எனவே எனது அஹ்லு பைத் என்பது சஃபீனத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ கௌமி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கப்பலை போன்றது. அந்த கப்பலிலே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம், அந்த கௌமை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் ஏறினார்களோ 82 பேர் என்று, 83 பேர் என்று, 72 பேர் என்று பல செய்திகள் இருக்கிறது வரலாற்றில். எத்தனை பேரோ ஏறியவர்கள் தப்பினார்கள், வெற்றி பெற்றார்கள். இருவகையிலும் வெற்றி பெற்றார்கள், உலகத்திலும் வெற்றி பெற்றார்கள், ஆகிரத்திலும் வெற்றி பெற்றார்கள், நஜாத் கிடைத்தது. யார் ஏறவில்லையோ மன் தகல்லஃப கரிக, மூழ்கி போனார்கள், அவ் ஹலக, அல்லது அழிந்து போனார்கள். எனவே எனது குடும்பத்தார் அஹ்லு பைத்துக்கள் அப்படிப்பட்டவர்கள், கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல்லு சபபின் வ நஸபின் முன்கத்திஉன் யௌமல் கியாமா இல்லா சபபி வ நஸபி. அருமையான ஒரு ஹதீஸ். தபரானியிலும் மஜ்மஉ ஸவாயிதிலும் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸை நீங்கள் கொஞ்சம் சிந்தனையோடு நோக்க வேண்டும். குல்லு சபபின் வ நஸபின், எல்லா காரண காரியங்களும், வ நஸபின், எல்லா குடும்ப பாரம்பரியமும் தொடர்பும், முன்கத்தியுன், அருந்துபட்டு போய்விடும். யௌமுல் கியாமத், எப்போது? கியாமத்து நாளையில். இல்லா சபபி வ நஸபி, என்னுடைய சபபும் என்னுடைய நசபும் அருந்துபடாது. அது சங்கிலி தொடர்பாகவே இருக்கும். அந்த சங்கிலி அருந்து போய் விடாது என்கிறார்கள். இங்கே யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, அந்த நாளையில் எல்லாரும் ஓடுவான், விரண்டு ஓடுவான். யார்? நாம் ஓடுவோம். யாரை விட்டு? நம் பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு, தாய் தந்தையர்களை விட்டு. மகனே, என்னை விட்டு ஓடுகிறாயே என்று தாய் கேட்பாள். அன்போடும் ஆசையோடும் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தோமே நம்முடைய மனைவி, அவளை விட்டும் ஓடுவோம். நம்முடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்காக நமது எனர்ஜி, எனது சக்தி, நம்முடைய ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை இழந்தோம், சுகங்களை இழந்தோம்,
அந்த பிள்ளைகள் எங்களை விட்டு ஓடுவார்கள், அந்த பிள்ளைகளை விட்டு நாங்கள் ஓடுவோம். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. சொல்ல முடியுமா, என்ன மகனே என்னை விட்டு ஓடுகிறாய், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை லட்சம் நான் செலவழித்தேன். தாயை பார்த்து நான் சொல்ல முடியுமா, மா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டது, நோய் ஏற்பட்டது, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலிலே சேர்த்து வைத்து லட்சம் லட்சமாக செலவழித்தேனே என்று பேச முடியுமா? எல்லாம் அருந்துபட்டு போய்விடும். யாரும் யாருக்கும் துணை நிற்க மாட்டார்கள். குல்லு சபபின் வ நஸபின் முன்கத்தியன், அருந்துபட்டு போய்விடும் என்கிறார்கள். ஆனால் எனது சபபும் எனது நசபும் அருந்துபடாது, அந்த தொடர்பு இருக்கும் என்கிறார்கள் அருள் நபி, பொருள் நபி, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நசபு என்பது நமக்கு தெரிகிறது, குடும்பம், அஹ்லுல் பைத். அந்த சில்சிலா கடைசி வரைக்கும் இருக்கும், சொர்க்கம் வரைக்கும் இருக்கும், சொர்க்கத்துக்கு உள்ளேயும் இருக்கும். அஹ்லுல் பைத்தினுடைய தொடர்பு என்பது சொர்க்கத்திற்குள்ளும் இருக்கும். இது தொடர்பான பல ஹதீதுகள் இருக்கிறது பல கிரந்தங்களில். நான் சுருக்கமாக பேசிக்கொண்டு வருகிறேன். சபபி என்கிறார்களே, எனது சபபு, இதுல இன்னொரு எச்சரிக்கை நமக்கு. எனது சபபு அருந்துபட்டு போய்விடாது, நசபு அருந்துபட்டு போய்விடாது, சரி, எனது சபபும் அருந்து விடாது, அதுவும் முன்கத்தையாக ஆகாது என்கிறார்களே, என்ன சபப்? தொழல்ல எல்லாம் மன்னிச்சிரு, மன்னிச்சிருவான் அல்லாஹ், அவன் இறக்கப்பட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல, மற்றவைகளை நாடினால் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிக்கிறதும் தண்டிப்பதும் அவனுடைய இஷ்டம் என்கிறான். தொழல்ல நாயகன், ரப்பே என்ன மன்னிச்சிரு, மன்னிக்கணுமா, சரி போ. நோம்பு பிடிக்கல, மன்னிச்சிரு ரஹ்மானே. அப்படியா, ஏன்பா நீ நோம்பு பிடிக்கல? திமிர்ல தான். நல்ல உடம்புல ராகத்து இருந்தது, திங்குற ஆசை இருந்துட்டேன், இப்போ நான் உணர்றேன். ஆனா எல்லாம் காலம் கடந்த பிறகுதான் என்ன செய்யறேன், உணர்றேன். நீ என்ன இருந்தாலும் அரஹமர் ராஹிமீன் கஃபாரு, சரி போ மன்னிக்கிறேன் சொல்லலாம், அது அவனுடைய இஷ்டத்தில் உள்ளது. ரப்பே காசு இருந்தது, ஜகாத்து கொடுக்கறதுக்கு மனசு வரல, நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு சீக்கிரம் வரல. அல்லாஹ் அத சொல்றான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குந்தும் தக்னிஸூன். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, இந்த ஜகாத்து கொடுக்காம அந்த பொருட்களை வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை எல்லாம் நெருப்பு கங்குகளாக மாற்றுவான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும். அதெல்லாம் என்ன செய்வான் தெரியுமா, இந்த துக்குவாண்டா மிக்குவா, மிக்குவான் இந்த அயன் பாக்ஸ், அரபியில அயன் பாக்ஸ், அயன் பண்ணப்படும் நெருப்பு கங்குகளாக ஆக்கி, அயன் பாக்ஸ் வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு வந்து யாரு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர்களுடைய நெற்றியிலே அல்லாஹ் சூடு போடுவான். ஜிபாஹுகும் முதல்ல அங்க சொல்றான், ஒரு ஜுனூபுகும் இரண்டாவது இந்த இங்க கொடுப்பான், இந்த விலாப்புறத்திலே கொடுப்பான். மூன்றாவதாக ஒரு ظுஹூருகும் முதுகுல கொடுப்பாங்கறான். 3 இடத்தை அல்லாஹ் சொல்றான். இத முஃபஸ்ஸிரீன்கள் அழகா விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா, ஏன் அப்படி 3 சொன்னாங்க? அல்லாஹ் ஏன் 3 சொன்னா? சூடு போடுன்னு சொன்னா போதும் தானே, நெற்றிங்கிறான், விலாங்கிறான், முதுகுங்கிறான். ஒருத்தர் வாரார், ஒரு மிஸ்கின், ஹாஜியார் ஜக்காத்துக்கு உரியவனா, அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், ஜக்காத்தை தாங்க அப்படின்ற உடனே இவரை அப்படி முகத்தை திருப்புறார், இங்க போடுறான் சூடு, திருப்பினார்ல வாங்கிக்க சூடு. ஹாஜியார் உங்கள்கிட்ட தான் வந்திருக்கிறேன், எப்படியாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன்பட்டு இருக்கிறேன், வேதனைகள் இருக்கிறேன், எனக்கு ஜக்காத்துடைய பணத்தை தாங்க. என்ன இவர் துரட்டு தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியல, இப்படி திரும்புற, இங்க அல்லாஹ் போடுறான் சூடு. திரும்பவும் அவர் கேட்கும் பொழுது முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி செல்கிறார், முதுகிலே சூடு போடுகிறார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். சில சமயம் அதையும் கூட அல்லாஹ் நீ சூடு போடுறேன்னு சொல்லிட்டான், சூடு போடுவேன்னு சொன்னதற்கு பிறகு கூட எனக்கு சூடு சொர்ண வரல, அப்படி இருப்பாங்கல்ல, அது உண்மைதான். சூடு போடுவேன் என்கிறார், நெற்றியிலே போடுவேன் என்கிறாய், விழாவிலே போடுவேன் என்றாய், முதுகிலே போடுவேன் என்றாய், லேசான சூடா? அவ்வளவு பெரிய சூடு. அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சா அப்படி இருக்கும், சும்மா வெறும் அயன் பாக்ஸ் இல்ல, சூடாக்கணும் அயன் பாக்ஸ். இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு சேர்த்து. இந்த காலம் அப்படி காலம், அவர் சூடா வெறும் அயன் பாக்ஸ் தானே சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் சொன்னதற்கு அப்புறம் சூடு போடுவேன் என்று நீ சொன்னதற்கு பிறகும் கூட எனக்கு சூடு வரல, சொர்ண வரல, அப்படிதான் இருந்தேன். மன்னிச்சிரு ரஹ்மானே, அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், அதையும் மன்னிக்கலாம்.
வசதி இருந்தும் கூட